முத்துராமலிங்க தேவரின் 118வது பிறந்தநாள் மற்றும் குரு பூஜையை முன்னிட்டு பசும்பொன்னில் உள்ள அவரது நினைவிடத்தில் OPS செங்கோட்டையன் மற்றும் நீங்கள் மூவரும் ஒன்றாக அஞ்சலி செலுத்த உள்ளதாக தகவல் உள்ளதே என்ற கேள்விக்கு பொறுத்திருந்து பாருங்கள் என டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். சார் இங்கேருந்து நீங்கள் 3 பேர் சேர்ந்து போகிறதா தகவல் வந்துருக்கீங்க சார். ஓபிஎஸ் சார் நீங்களும் செங்கோட்டையன் சரியா? சார் இங்கேருந்து நீங்கள் இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சோனை முத்தன் வழங்க கேட்கலாம். சோனை முத்தன், டிடிவி தினகரன் தெரிவித்தது என்ன? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். அதாவது பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய குரு பூஜை விழா இன்று வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இதுல பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் அந்த நினைவிடத்துல மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகின்றனர். அதன் அடிப்படையில அந்த பகுதிக்கு மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவதற்காக மதுரையிலிருந்து சாலை மார்க்கமாக வருகை தரும் பொழுது அதில் குறிப்பாக OPS செங்கோட்டையன் மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோர் ஒன்றாக வந்ததாக கூறப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் அந்த வழியில வரும் பொழுது அவரிடம் டிடிவி தினகரனிடம் கேள்வி எழுப்பும் பொழுது அந்த கேள்விக்கு அதாவது 3 பேரும் ஒன்றாக வந்திருக்கிறீர்களே என்ற ஒரு கேள்வி ஒன்றை எழுப்பினார்கள். அந்த கேள்விக்கு பொறுத்திருந்து பாருங்கள், அதற்கு பிறகு தெரியும் என்று ஒரு சூசகமான ஒரு பதில ஒன்றை அழைத்து சென்றிருக்கிறார். இதில் அரசியல் வட்டாரத்தில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தும் விதமாக அமைந்திருக்கிறது. குறிப்பாக அந்த 3 நபர்களுமே ஒன்றாக வந்தது ஒரு அரசியல்ல ஒரு கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில தற்போது அவர் பொறுத்திருந்து பாருங்கள் என்று கூறிவிட்டு சென்ற சம்பவம் அரசியல் வட்டாரத்திலும் சரி அரசியல் கட்சியுடைய தொண்டர்களிடையும் சரி ஒரு மிகுந்த எதிர்பார்ப்பு ஏற்படுத்தும் விதமாகவே அமைந்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சோனை முத்தன். முத்துராமலிங்க தேவரின் 118வது பிறந்தநாள் மற்றும் குரு பூஜையை முன்னிட்டு பசும்பொன்னில் உள்ள அவரது நினைவிடத்தில் OPS செங்கோட்டையன் மற்றும் நீங்கள் மூவரும் ஒன்றாக அஞ்சலி செலுத்த உள்ளதாக தகவல் உள்ளதே என்ற செய்தியாளர் கேட்டதற்கு பொறுத்திருந்து பாருங்கள் என டிடிவி தினகரன் பதிலளித்திருக்கிறார். இது அரசியல் வட்டாரத்தில் ஒரு பேசு பொருளாகவும் மாறியிருக்கிறது. பொறுத்திருந்து பாருங்கள் என டிடிவி தினகரன் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்தோம். மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சோனை முத்தன் வழங்க நாம் கேட்டோம். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.